ஓம் விராட்டு சுப்பிரமணிய நமக, ஓம் காயத்ரி தேவி நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன், மதுரையிலிருந்து. விஸ்வகர்ம ஜோதிடத்தில் இன்று நாம் பார்க்க போவது மீன ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் மற்றும் குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள். அதாவது மீனராசி இறுதியாக இருந்தாலும் உறுதியாக இருக்கக்கூடிய மீனராசி, அதாவது ராசி அதிபதியே குரு பகவான் தான். தான் இருக்கக்கூடிய இடத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள். சற்று செலவாளி. அப்படிப்பட்ட இந்த மீனராசிக்காரர்களுக்கு கடந்த 1.5 ஆண்டுகளாக ராசியிலே ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இருந்து வந்தார்கள். இது ஒரு சரியில்லாத அமைப்பு. பல பிரச்சனைகளை, தடைகளை, குழப்பங்களை வாழ்க்கையில் சந்தித்திருப்பீர்கள். வருகின்ற ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 12ஆம் இடத்திற்கும் 7இல் இருக்கக்கூடிய கேது பகவான் 6ஆம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறார்கள். அதாவது 12இல் ராகு, 6இல் கேது. இது ஒரு நல்ல அமைப்பு. ஏற்கனவே 12ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். 7.5 சனி காலமாகத்தான் மீனராசி இருக்கிறது. இன்னும் ஒரு இடத்திற்கு சனி பகவான் 12ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். அதாவது 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி கிடையாது. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி. ஆக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆக 12ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. ஆக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுப செலவுகள் என்று மட்டும் சொல்ல முடியாது, எதிர்பாராத திடீர் செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 12ஆம் இடம் வலுப்பற்று யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் செலவாளிகளாக இருப்பார்கள். ஏற்கனவே மீனராசிக்காரங்க 12ஆம் ராசி தான். 12வது ராசியில் பிறந்தாலே செலவு பண்ணக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். இப்போ சனி ராகு சேர்ந்திருக்கனால திடீர் செலவுகள், விபரீத செலவுகள்லாம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில். சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். மேலும் 6ஆம் இடத்திற்கு கேது வந்திருக்கிறார். உங்கள் உடற்பிணிகள் அத்தனையும் விலகப் போகிறது. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், தொல்லைகள், பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறவுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய முரண்பாடான கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மேலும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி அத்தனை வெற்றி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வேலை நிறையா கிடைக்கும் இந்த காலகட்டத்தில், வேலை வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் சேவை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு பொது சேவை ஏதாவது ஒன்றில் ஈடுபடுவீங்க. ஆன்மீகமாக இருக்கலாம், அல்லது பொது நிறுவனத்தினுடைய, ஒரு அரசு நிறுவனத்தினுடைய ஒரு சேவை மையத்தில் நீங்கள் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பொது சேவை செய்வீங்க. சம்பளமே இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அடுத்த ஒரு வருடமும் அது சந்தோஷமாக நீங்கள் செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா இந்த ராகு கேதுக்களுடைய தோஷத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அதாவது பிறருக்கு உதவி செய்கிறது, அதான் சேவை. அதாவது தன்னலம் இல்லாமல் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்தில். ஆக தானாக முன்வந்து செய்யக்கூடிய உதவிக்கு இந்த நேரத்தில் பலன் கிடைக்கும். நீங்கள் செய்வீங்க இந்த நேரத்தில். உங்கள் ராசி அதிபதியே குரு பகவான் தான். அவர் கடந்த 1 வருடமாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து வந்தார். அதாவது 3இல் குரு முடக்குரு என்பார்கள். ஆக நன்மை செய்யாத ஒரு இடத்தில் குரு பகவான் இருந்து வந்தார். வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி அவர் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் செல்கிறார். 4ஆம் இடத்திற்கு செல்கின்ற குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 4இல் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 4இல் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். ஏற்கனவே 12ஆம் இடத்துல சனி ராகம் சேர்ந்துருக்கு. அதனால் திடீர் செலவுகள்லாம் வரும்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்த குரு பார்க்குறாரு. அப்போ என்னாகும்? செலவுகளுக்கு பணம் வரும். அவ்வளோதான் சொல்ல முடியும். செலவுகளுக்கு அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு பணம் வந்துவிடும். உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும். அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் தொடங்கலாம். ஆன்மீக பணிகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆன்மீக ஸ்தல யாத்திரை செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த ஒரு வருடம். மேலும் 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் போகிறது இந்த காலகட்டத்தில். 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் உடம்பில் இருந்த பிணிகள் அத்தனை விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு தடை, எல்லாத்துலேயுமே தடை தான். எங்கே போனாலும் தடை தான், முட்டுக்கட்டை தான். அப்படி இருந்துச்சு உங்களுக்கு. இப்போ அந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த தடைகள் எல்லாம் விலகப் போகுது. எதெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை நினைச்சிங்களோ அதெல்லாம் தீரப்போகுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு. மேலும் 12ஆம் இடத்திற்கு இந்த ராகு, அது மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா 12ஆம் இடம் திடீர் செலவுகள், விரை செலவுகள் ஏற்படுத்த நம்ம சொல்லியிருக்கோம். குரு பார்க்குற நன்மை தான், இருந்தாலும் சற்று எச்சரிக்கையுடன் கவனத்துடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 12இல் ராகு என்பது சில பிரச்சனைகளை கொடுக்கும். அது மட்டும் கவனமாக பார்த்துங்க. சனி ராகு சேர்க்கை என்பதால் தொழிலில் சில பிரச்சனைகளை கொடுக்கும். தொழிலில் மட்டும் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது மீனராசிக்காரர்களுக்கு. மீனராசிக்காரர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகமாக கொண்டவர்கள். மீனராசிக்காரர்கள் பிறருக்கு அறிவுரை சொல்வதில் வல்லவர்கள். ஆக இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்குமே எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா 12ல் ராகு 6ல் கேது. நம்ம நல்லதே நினச்சி சொன்னாலும் கூட உனக்கு என்ன வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும்.
நம்ம நல்லது நினச்சி தான் அவனுக்கு சொல்லுவான். ஆனால் என்ன சொல்லுவாங்க, உன்னுடைய வேலையை நீ பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா மீனராசிக்காரர்கள் குருவை ராசியாக கொண்டவர்கள், நல்ல உள்ளம் படைத்தவர்கள், நல்லவர்கள். குருனாலே நல்லவர் தானே. அப்போ நல்லவங்க வந்து பிறர்கிட்ட வழியை போய் நல்லதை சொல்லி அசிங்கப்படுறதுக்கு நம்ம பேசாமல் இருந்துடலாம், அமைதியாக இருந்துடலாம். அதனால் மீனராசிக்காரர்கள் அமைதியாகவும் ஆன்மீகத்திலும் ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வரக்கூடிய ஒரு வருடமானது இருக்கப் போகிறது. உங்களுடைய ஜென்மஜாதத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளின் அடிப்படையிலும் உங்களுக்கு பலன்கள் நடக்கும். இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான். இருந்தாலும் இந்த கோச்சார ரீதியான கிரகங்களும் மனித வாழ்க்கையில் பல மாற்றத்தை ஏற்படுத்துது. அது 100% உண்மையாகவும் இருக்குது. மீனராசிக்காரங்க வியாழக்கிழமைகளில் தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும். சிவன் கோயிலுக்கு சென்று தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பூ மாலை அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும் வியாழந்தோறும். அப்படி செஞ்சாங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகிவிடும். மேலும் 12 ராசிகளுக்குமே நம்ம ராகுகேது பயிற்சி, குருபகவானுடைய பயிற்சி பலன்கள் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டோம். விஸ்வகர்ம ஜோதிடத்தை பார்க்கக்கூடிய நேயர்கள் இந்த வீடியோக்கள் அனைத்தும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சென்று சேரும் வண்ணம் ஷேர் செய்ய வேண்டும். உங்களுடைய ஒத்துழைப்பை எங்களுக்கு தர வேண்டும். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அதுக்கான பதிலை நான் கண்டிப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். விஸ்வகர்ம ஜோதிடத்தை ஒரு வளர்ச்சி பாதையை கொண்டு செல்வது உங்களுடைய கடமை. மேலும் உலக மக்கள் அனைவரும் நீடுடி சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ விராட் விஸ்வகர்ம பரபரப்பத்தை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.